ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மகளிரினுடைய சாதனை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் முழுக்க முழுக்க மக்களை கட்டமைப்பு பண்றதுல தான் இருக்கு. நம்ம நிறைய வீடியோஸ்ல இதெல்லாமே பார்த்துருக்கோம். மக்களை கட்டமைப்பு பண்ணணும், மக்களை ஒரு குடையின் கீழே ஒரு ஆர்கனைஸ்டா கொண்டு வரணும், ஒரு டீமை கிரியேட் பண்ணணும். அப்ப ஸ்ட்ராங்கான டீம் கிரியேட் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு வர்றோம். இதுல ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வர்றப்போ இதுல யாருக்கு கேரிங், அவங்கள பாத்துக்கிறது, கேரிங் அப்படிங்கிறது பாத்துக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய நல்லது கெட்டதுல பூரா ஆர்வம் கொடுத்து பொறுமையா அவங்கள டீல் பண்ணக்கூடிய அந்த குணாதிசயம் ஆண்களுக்கு அதிகமா இருக்கா பெண்களுக்கு அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாவே பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கு. இயற்கையாவே அவங்களுக்கு அந்த கேரிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க ஒரு பிசினஸா இல்லாம ஒரு வாழ்வியல் முறையா அவங்களால ஈஸியா கொண்டு போக முடியும். வாழ்வியல் முறை அப்படிங்கிறப்போ அவங்கள கேரிங்கும் பார்த்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த நாலேஜ், ப்ராடக்ட் நாலேஜ், அதை புரிஞ்சவங்களுக்கு ஒரு தடவை, புரியாதவங்களுக்கு பல தடவை திரும்ப திரும்ப சொல்லி புரிய வச்சு மக்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், பொறுமையா எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி விதங்கள் எல்லாத்தையும் அவங்க தொடர்ச்சியா பண்ண 100% இது மகளிருக்கான பிசினஸாவே மாறிடுது. இது பொதுவான கண்டென்ட். இதுல மகளிர் என்ன சாதிச்சிருக்காங்க, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற டாபிக். என்னுடைய அனுபவத்துல நம்ம டீம்ல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவங்க பெண்கள் தான் இருக்காங்க. இதுல மாசம் 3000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த நபர், ஒரு லைப்ரரியில பார்ட் டைமா ஒர்க் பார்த்து மாசம் 3000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த நபர் இன்னைக்கு வாரம் 10,000 ரூபாய் கூட ஏர்ன் பண்ண முடியுது அவங்கனால. எடுத்த உடனே இல்ல, சின்ன சின்னதா இந்த பிசினஸை கத்துக்கிட்டதனுடைய விளைவு அவங்களுடைய வருமானத்தை அவங்களால கூட்ட முடிஞ்சிருக்கு. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நிறைய மாறி இருக்கு. இதே மாதிரி பல பெண்மணிகளை உதாரணமாவே சொல்ல முடியும், டெஸ்டிமோனியல் காமிக்க முடியும். அவங்களுடைய லைஃப் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா, பெண்களை பொறுத்தளவுல உதாரணமா எந்த ஒரு சேலஞ்சஸ், எந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாலும் எடுத்த உடனே அவங்க வந்து எமோஷனலா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அழுக வரும், ஒரு பயம் வரும், ஒரு பதட்டப்படுவாங்க. இதெல்லாம் பெண்மைக்குரிய குணம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளையும் ஆண்களுக்கான குணமும் இருக்கு, ஒவ்வொரு ஆணுக்குள்ளையும் ஒரு பெண்மைக்கான குணமும் இருக்கு. அது உள்ள ஓரமா ஒளிஞ்சிருக்கும். அதிகமா எது எட்டி பார்க்கும் அதை பொறுத்து தான் நிறைய இன்னைக்கு நிறைய தலைவிகள் உருவானது எல்லாமே அவங்களுக்கு உள்ள இருந்த இந்த ஆண்மை குணம் வெளிப்பட போய் தான் அவங்க வந்து பெரிய பெரிய தலைவியா மாறினாங்க. எதிர்த்து நிக்கிற அந்த தில்லு, அந்த தெனாவெட்டு, தைரியம், பயம் இல்லாம இருக்கிறது, எமோஷனலா எதையும் அணுகாம இருக்கிறது, வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் தோல்வியை எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிறது, அனுபவமா எடுத்துக்கிறது. இந்த மாதிரி விதங்கள் எல்லாருமே இந்த மகளிர் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாறி இருக்காங்க. நம்ம டீமை பொறுத்தளவுலயே எவ்வளவோ பணம் இருக்கக்கூடிய நபர் வீட்டுல தன்னுடைய கருத்தை எந்த இடத்துலையும் நல்ல கருத்துக்களை கூட அவங்கனால வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற நபர்கள்ட்ட ஏத்துக்கிற வைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஐடியா கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பம் மாறி இருக்கு. இது மாதிரி பல குடும்பத்தை சொல்ல முடியும். எடுத்த உடனே கண்ணீர் வரும், அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன விஷயம் அப்படின்னாக்க உடனே அழுகைதான் வரும். இன்னைக்கு நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் கூட அழுக மாட்டாங்க. எமோஷனலா எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. எப்படிப்பட்ட நபரையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, பார்வையை பார்த்தே கூட கணிப்பாங்க. பார்வையை பார்த்தும் கணிச்சு வெளியில விட்டுறாம அவேர்னஸோட அவங்க கூட டிராவல் பண்றது எப்படி, இவர் இன்னும் நல்லவரா கெட்டவரா, இவர் எப்படிப்பட்ட நபர்னு தெரியாது, இருந்தாலும் அவர் கூட ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்குரிய டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும். எப்போ சரியில்லைன்னு தெரிஞ்சா கத்தி தான், வெட்டு தூக்கி போட்டுரும், அடுத்து போயிட்டே இருக்க ஆரம்பிப்போம். இந்த மாதிரி மனோநிலையை நிறைய மகளிருக்கு உருவாக்கி இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. நிறைய சொல்லுவாங்க, நாடு முன்னேறணும்னா பெண்களுக்கு கல்வி அவசியம் பாங்க. கல்விங்கிறது ஏன் கல்வின்னு சொன்னாங்கன்னா நாலேஜ் அதுல கிடைக்கும்னு சொல்லி. ஆனா ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி வெறும் படிப்பு மாத்திரம் படிச்சிருந்தோம்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுல நிறைய கேள்விக்குறி வரும். வாழ்வியல் முறை எந்த இடத்துலயும் பயம் இல்லாம இருக்கிறது, தைரியமா இருக்கிறது, தன்னம்பிக்கையோட இருக்கிறது, தன்னை நம்புறது, தன்னை உணர்றது, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்காம இருக்கிறது, இந்த குணாதிசயங்களை பூரா பெண்களுக்குள்ள ஊட்டக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரினா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். இத்தனை ஸ்கில்ஸும் அவங்க கூட அவங்களுக்கு உள்ள ஏறுறப்போ அவங்க தான் நிறைய குடும்பத்தை வழி நடத்துறாங்க. இன்னைக்கு வலிமையான குடும்ப அமைப்பு உருவாகுது, வலிமையான தெரு உருவாகுது, வலிமையான பாரத தேசம் நாளைக்கு உருவாகும்.
சோ மகளிரினுடைய சாதனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மகளிரினுடைய முன்னேற்றம் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம். இன்னைக்கு அதுல பெரிய அளவுல சாதிச்சுட்டு வர்றாங்க. பணம் மாத்திரம் வாழ்க்கை இல்ல, பணம் மாத்திரம் கோடி கோடியா சம்பாதிக்கிறது, லட்ச லட்சமா சம்பாதிக்கிறது அது இல்ல. ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க, நிறைய உருவாக்குறாங்க. காரணம் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இந்த பிசினஸுக்காக அவங்க தன்னை மாத்திக்கிட்டதனுடைய விளைவு. தான் பயம் இல்லாம, தான் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கிறது, எதையுமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்காம இருக்கிறது, எவ்வளவு நேரம் ஆனாலும் எப்படிப்பட்ட நபர் கூட டிராவல் பண்ணுவோம், அவங்கள கணிக்கிறது, பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய பாடி லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறது, எல்லா ஸ்கில்ஸும் அவங்க கூட ஏற ஏற எதுக்கும் தயாரான பெண்மணிகளை கட்டமைக்க முடியுது. அந்த பெண்மணிகள் பூரா தங்கள மாதிரியே பெண்களை கட்டமைக்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு நம்ம டீம்ல வெளியேறின லீடர்ஸே நிறைய இருக்காங்க. உமன் ஆண்டர்பிரனரை கிரியேட் பண்றது என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டுமே ஓடக்கூடிய லீடர்ஸை இன்னைக்கு கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்குன்னா இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி என்னன்னு சொல்றது. பெருசா பெண்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான பெரிய பிளாட்ஃபார்ம் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி தான். தேங்க்யூ டு ஆல்.